ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எல்லோருக்கும் பிடித்த ஸ்பெஷல் டிஃபன் புட்டு தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரை விரும்பி சாப்பிடலாங்க. அவ்வளோ அருமையா இருக்கும். இதுக்கு சர்க்கரை அல்லது வாழைப்பழம் எதுனாலும் வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ அட்டகாசமா இருக்கும். இதை ரொம்ப ஈஸியா வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் புட்டு செய்யறதுக்கு நான் 2 டம்ளர் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இது நார்மலா நம்ம எல்லார் வீட்லயும் யூஸ் பண்ற டம்ளர் தாங்க. இந்த மாவு ரேஷன்ல வாங்கின பச்சரிசியை நல்லா கழுவி காய வச்சு மிஷின்ல கொடுத்து திரிச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ இந்த மாவை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சிருக்கேன். கடாயுமே நல்லா சூடாயிருச்சு. அதில் இந்த மாவை போட்டு ஒரு 2 to 3 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்குவோம். இப்படி மாவை வறுத்து செய்யறப்போ புட்டு நல்ல மணமாகவும் நல்ல டேஸ்டாகவும் இருக்குங்க. அதுக்காக தான் வறுத்து செய்கிறோம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. மாவு நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த மாவு கூட 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. இதை இப்போ நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்குவோம். நெய் சேர்த்து செய்கிறப்போ இன்னுமே கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாவே இருக்குங்க. இப்போ இந்த மாவு கூட கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா உதிரியா வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரே நேரமா மொத்தமா தண்ணியை விட்டுறாதீங்க. தண்ணி கூடிடக்கூடாது. அதனால கொஞ்சம் கொஞ்சமா விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவோட பதம் இப்படி பிடிச்சாலும் இப்படி பிடி போடணும். அதே மாதிரி இப்படி உதுத்து விட்டாலும் நல்லா உதிரியா இருக்கணும். இதாங்க கரெக்டான அளவு. இப்போ இந்த மாவை புட்டுக்குழல்ல வச்சுக்கலாம். இப்போ புட்டுக்குழல்ல அதுக்குரிய அச்சியை போட்டுக்கோங்க. நான் ஒரு அரைமுறி தேங்காவை நல்லா துருவி எடுத்து வச்சிருக்கேன். இதுல இருந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்ப இது கூட மாவையும் ஃபில் பண்ணிக்கோங்க. மாவு கொஞ்சம் கூடுதலா போட்டுக்கோங்க. தேங்காய் துருவல் கொஞ்சம் கம்மியா போட்டுக்கோங்க. அடுத்தும் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். அடுத்தும் ஒரு லேயர் மாவு போட்டுக்கோங்க. இப்போ கடைசியா கொஞ்சம் தேங்காய் துருவலும் போட்டுக்கலாம். புட்டுக்குழல்ல மாவு வச்சதுக்கு அப்புறமா ரொம்ப அழுத்த வேண்டாம். அப்புறம் புட்டு ஹார்ட் ஆயிரும். நான் 3 லேயரா தேங்காய் துருவல் வச்சிருக்கேன். நீங்க இதுக்கு பதிலாக 1 லேயர் அல்லது 2 லேயர் வச்சாலுமே புட்டு நல்ல டேஸ்டா இருக்குங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ புட்டுக்குழலுக்குரிய அடிப்பாகத்துல கொஞ்சமா தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன். தண்ணியுமே நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ அதுல நம்ம ரெடி பண்ண புட்டுக்குழலை வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும் மீடியம் ஃப்ளேம்ல. 10 நிமிஷம் ஆகுதுங்க. இந்த மேல உள்ள மூடி வெளியா நல்லா ஆவி அடிக்கும். புட்டோட மனமும் நல்லா வரும். அந்த டைம் நம்ம எடுத்துடலாம். இப்போ குழலோட பின்பாகத்தை ஒரு ஸ்பூனோட பின்பாகம் அல்லது ஒரு கம்பியை வச்சு அப்படியே தள்ளி விட்டுக்கலாம். இப்போ பின்னாடி வச்சிருக்கிற அச்சு அப்படியே எடுத்துடலாம். புட்டை சூப்பரா வெளியில எடுத்தாச்சுங்க. இப்ப மிச்சம் இருக்கிற மாவையும் அவிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க. பூ மாதிரி புட்டு சூப்பரா ரெடி ஆயிருக்குது. உங்ககிட்ட புட்டுக்குழல் இல்லைன்னா நீங்க அதுக்கு பதிலா இட்லி தட்டு மேல ஒரு துணி விரிச்சு அதுல கூட ரெடி பண்ண மாவை வச்சு 10 நிமிஷத்துல வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுவுமே நல்லாவே டேஸ்டா இருக்கும். இந்த புட்டை காலையில டிஃபனுக்கு அல்லது ஈவினிங் டைம் கூட செஞ்சு சாப்பிடலாங்க. அவ்வளோ அருமையா இருக்கும். நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பா உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.